வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா கல்யாண மண்டப டெக்கரேஷன் மாடல்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்காங்க. முத்து அதை பார்த்து ஆச்சரியப்பட, அப்போ உள்ளர வர்ற ஸ்ருதி, வாவ் ரொம்ப நல்லா இருக்கே, இதெல்லாம் நீங்க முறையா மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும்னு என்கரேஜ் பண்றாங்க. ஸ்ருதி சொன்னதை கேட்டு, ஒரு ஆள் கேட்டா இதெல்லாம் எடுத்துட்டு போய் காட்டலாம், ஆனா எல்லாருக்கும் காட்டணும்னா ரோட்ல போய் தான் வச்சு காட்டணும்னு மீனா அப்பாவியா சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணா நிறைய பேர் பார்க்க போறாங்க. அதுவும் இல்லாமன்னு ஸ்ருதி சொல்ல, அதை எப்படிங்க நான் பண்ண முடியும்னு மீனா கேக்குறாங்க. அதானே, அது ஏதோ சைட் அப்படின்னு சொல்லுவாங்களேன்னு முத்து சொல்ல, ஆ வெப்சைட் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு முத்து கேட்க, நான் ஓபன் பண்ணி தரேன். சோசியல் மீடியால பேஜஸ் எல்லாம் ஓபன் பண்ணி இதை போட்டோ எடுத்து அதுல போடலாம் அப்படின்னு செம்ம ஐடியா கொடுக்குறாங்க ஸ்ருதி. இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு பாராட்டுறாரு முத்து. எதுக்குங்க அதெல்லாம்னு மீனா கேட்க, என்னதுக்கு எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்க, இப்ப எல்லாருமே இதுலதான் அந்த டிங் எல்லாம் பண்றாங்க, அது அந்த விளம்பரம், அது என்னங்க அது அப்படின்னு கேட்க, மார்க்கெட்டிங் அப்படின்னு ஸ்ருதி எடுத்து கொடுக்குறாங்க. அது மாதிரி நாமளும் விளம்பரப்படுத்துறோம்னு வச்சுக்கேன், நமக்கும் நிறைய ஆர்டர் வரும்லங்கிறாரு முத்து. பழக்குறல, நான் நிறைய போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் உனக்கு அனுப்பி விடுன்னு முத்து சொல்ல, அது மட்டும் பத்தாதுங்க மீனா, ஓனர் நீங்க தானே, உங்க போட்டோவும் போடணுங்கிறாங்க ஸ்ருதி. ஏங்க ஏன் போட்டோவா, அதெல்லாம் எதுக்குன்னு மீனா கேட்க, அதுதாங்க ட்ரெண்டேங்கிறாங்க ஸ்ருதி. கரெக்ட், இப்பெல்லாம் பல துணிக்கடை நகைக்கடை விளம்பரத்துல எல்லாம் ஓனரே தான் நடந்து வர்றாங்க, அதுதான் மீனா நல்லா இருக்கும் அப்படின்னு முத்துவும் சொல்றாரு. வெறும் ப்ராடக்ட் போட்டோ மட்டும் போட்டா பத்தாது மீனா, உங்க போட்டோஸும் சேர்த்து போட்டுக்கலாம், உங்களையும் போட்டோ எடுத்துக்கலாம், நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்கன்னு ஸ்ருதி சொல்ல, இல்ல ஸ்ருதி, என்கிட்ட போட்டோ எடுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இல்ல, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. இதோ இப்ப போய் நான் எடுத்துட்டு வந்துறேன்னு கிளம்ப போறாரு முத்து. வேண்டாம் வேண்டாம், நான் இப்ப ஷாப்பிங் தான் போயிட்டு வரேன், புது ஃபேன்சி சாரீஸ்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்க போய் அதை கட்டிட்டு வாங்க, அதை வச்சு போட்டோ எடுத்துக்கலாங்கிறாங்க ஸ்ருதி. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஸ்ருதின்னு மீனா ரொம்பவே தயங்க, வாங்க மீனான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க ஸ்ருதி. ஐயோ ஸ்ருதி, அதெல்லாம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீங்க சொல்லுங்கன்னு முத்துக்கிட்ட கேட்க, போ போ போய் வேலையை பாருங்கிறாரு முத்துவும். அவங்க கொண்டு வந்த ஷாப்பிங் பேக்ல இருந்து ஒரு சேலையை எடுத்து மீனா மேல வச்சு எப்படி இருக்குன்னு கேட்க, சூப்பரா இருக்குங்கிறாரு முத்து. வேண்டாம் ஸ்ருதி, ப்ளீஸ் ஸ்ருதின்னு மீனா கெஞ்சிட்டு இருக்க. மீனா, அதான் பலகுரல் சொல்லுதுல, போய் மாத்திட்டு வா போ அப்படின்னு முத்து சத்தமா சொல்ல, என்ன என்ன அதட்டுறீங்க அப்படின்னு முத்துவை மிரட்டிட்டு மீனா போக, மீனா வாங்க மீனா, வாங்க சொல்றேன் இல்ல, நான் மீனாவோட கையை வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க ஸ்ருதி. போங்க போங்க, நீங்க வர்றதுக்குள்ள இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி நான் நல்லா நீட் பண்ணி வைக்கிறேன் போங்கிறாரு முத்து. அவங்க போனதுக்கு அப்புறம் வளைஞ்சி நெளிஞ்சி குனிஞ்சி நிமிர்ந்துன்னு ஏகப்பட்ட போட்டோஸ் எடுத்துக்கிறவரு அந்த இடத்த நீட்டாக்கி வச்சிருக்காரு. முதல்ல ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி, ஆர்டிஸ்ட் எங்க சொல்லு பலகுரல் அப்படின்னு அவர் கேட்க, இதோ வருவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆர்வமா அந்த பக்கத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு முத்துவும். ஒரு டிஸ்டம்பர் கிரீன் சாரியில அது மேட்சிங் பிளவுஸ்ல போட்டுட்டு ஒத்த ஃபிளீட் விட்டுட்டு ஹேர் எல்லாம் வேற ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு அப்படியே மெதுவா நடந்து வர்றாங்க மீனா. மீனா ஒரு சுத்தி வர்ற முத்து, மீனா சூப்பரா இருக்க மீனா, முடியெல்லாம் கூட வேற ஏதோ பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு பிரமிப்பா கேட்க, இதெல்லாம் ஸ்ருதி பண்ண வேலைதாங்க அப்படின்னு மீனா சொல்ல, பலகுரலு நீயும் பார்லர் அம்மா மாதிரி பல வித்தைங்களை கையில வச்சிருக்கிற, இந்த டிவியில விளம்பர வர்ற பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அது மாதிரியே இருக்கா அப்படின்னு முத்து பிரமிச்சு போய் சொல்ல, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க, எனக்கே வெக்கமா வருதுங்கிறாங்க மீனா. அப்படியே அந்த வெக்கத்தோடயே இரு பலகுரலு, என்னையும் மீனாவையும் ஒரு போட்டோ எடுன்னு தன்னோட மொபைல கொடுக்குறாரு ஸ்ருதி கிட்ட. ஒரு ஸ்னாப் எடுக்கிற ஸ்ருதி, மீனா நீங்க என்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவுக்கா போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நல்லா போஸ் கொடுங்க, ரேம்ப் வாக்கேற பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சங்கடமா முழிக்கிற மீனா, எங்க எனக்கு அதெல்லாம் வராதுங்கன்னு சொல்ல, ஏன் வராது, எல்லாம் வரும், பலகுரல் சொல்லி கொடுக்கும், வரும், உனக்கு என்ன இப்ப போட்டோ தானே எடுன்னு சொல்லி மீனாவை தோளோட இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு முத்து போஸ் கொடுக்குறாரு. அவங்க ரெண்டு பேரையும் நிறைய ஆங்கிள் போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க ஸ்ருதி. பலகுரல், இப்ப வீடியோ எடு, வீடியோவில் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி பேசுற, கல்யாணம் பிறந்த நாள் போன்ற பல விசேஷங்களுக்கு பூ அலங்காரம் சிறந்த முறையில் குறைந்த விலையில் செய்து தரப்படும், பேசு பேசு அப்படின்னு முத்து சொல்லி கொடுக்க, வேண்டாங்க எனக்கு கூச்சமா இருக்குங்கிறாங்க மீனா. ஓனரம்மா, இப்படிலாம் கூச்சப்படக்கூடாது, இப்படிலாம் பேசினாதான் விளம்பரம் நல்லா இருக்கும், நீ பேசு நீ எடுங்கிறாரு முத்து. ரெடின்னு மொபைல்ல வீடியோவை ஆன் பண்ற ஸ்ருதி, ஸ்டார்ட்டுங்கிறாங்க. ஒரு பக்கம் முத்தும் பேசு பேசுன்னு ஜாட காட்டுறாரு. மீனா அப்படியே சிரிச்சுக்கிட்டதே முத்து சொன்னதை இதை அப்படியே ரிப்பீட் பண்றாங்க. சூப்பர் சூப்பர்னு கைத்தட்டுறாரு முத்து. நான் இதை எடிட் பண்ணி ஃபைனல்ல தரேங்கிறாங்க ஸ்ருதி. பண்ணி கொடு அப்புறம் அப்புறம் ஏதோ நடக்க சொல்லி தரேன்னு சொன்னியே, சொல்லி கொடுங்கிறாரு முத்து. ஏங்க அதெல்லாம் எதுக்கு, வேண்டாங்கன்னு மீனா சொல்ல, மீனா நீ போ போ அப்படிங்கிறாரு முத்து. மீனா வாங்க நான் சொல்லி தரேன் அப்படின்னு ஸ்ருதி கட்டாயப்படுத்தி மீனாவை கூட்டிகிட்டு போறாங்க.
வெட்கப்படாதீங்க மீனா, வாங்க அப்படின்னு ஸ்ருதி ஒரு பக்கம் இழுத்துட்டு போக, போ போ போய் அந்த வேலைய பாருன்னு அனுப்பி விடுறாரு முத்து. முத்து அவரோட மொபைல்ல இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. மனோஜோட ஷோரூம்ல ரொம்ப பிஸியா இருக்காரு மனோஜ். இந்த பாரு இந்த லிஸ்ட்ல சப் டீலர்ஸோட நேம்ஸ் எல்லாம் இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா கலெக்ட் பண்ணி வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க உட்கார்ந்திருக்க ரோகிணி கிட்ட வந்து, ரோகிணி இன்னும் 2 சப் டீலர்ஸ் அவங்க கடைக்கு பொருள் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க பேங்க் டீடைல்ஸ் அனுப்பி வைப்பாங்க. மெயில்ல என்னன்னு செக் பண்ணிடுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாரு அங்க இருந்து. மனோஜ் எனக்கு ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அந்த மெயிலை மட்டும் செக் பண்ணிடு அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஒரு முக்கியமான கிளையண்ட் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன்னு ரோகிணி சொல்றாங்க. சரி என்னன்னு நானே பாத்துக்கிறேன்ட்டு ஓடிடுறாரு மனோஜ். மனோஜ் அந்த பக்கம் போனதும் போன் எடுத்துக்கிட்டு வேகமா வெளியே வந்து காலை ஆன் பண்ணி, சொல்லுங்க சிட்டின்னு காதுல வைக்கிறாங்க ரோகிணி. என்ன ரோகிணி, இன்னும் நான் கேட்ட பணம் வரலையேங்கிறாரு சிட்டி. நான் தான் இன்னும் அனுப்பவே இல்லையே, அப்புறம் எப்படி வரும்? வரலன்னு எனக்கு தெரியாதான்னு ரோகிணி சொல்றாங்க. என்ன ரோகிணி கலாய்க்கிறீங்களான்னு கேக்குறாரு சிட்டி. நான் தான் தரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்க போன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ரோகிணி கேட்க, ரோகிணி இப்ப நீங்க கோவப்பட்டெல்லாம் எதுவும் ஆக போறதில்ல. அந்த இடத்துல நீங்க இல்ல. இப்ப இதெல்லாம் உங்களுக்காக தான் நான் பண்றேங்கிறத நீங்க மறந்துடாதீங்கன்னு சிட்டி மிரட்டுறாரு. நான் மறக்கல, ஆனா சிச்சுவேஷன் இப்ப சரியில்லை அப்படின்னு ரோகிணி சொல்ல, ரொம்ப டைம் இல்ல. அந்த பிஏவோட நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டே போகுது. உடனே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நீங்க இப்படியே விட்டீங்கன்னா அவன் செத்துருவான் அப்படின்னு சிட்டி சொல்லிக்கிட்டே கொஞ்சம் பயப்படுற ரோகிணி, என்ன இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்க, கண்டுக்காம விட்டா அப்படிதான் நடக்கும். அப்புறம் அவன் பாடியை எரிக்கிறதா புதைக்கிறதான்னு யோசிக்கணும். அதெல்லாம் இன்னும் பெரிய வேலை. ஏதாவது சின்னதா மிஸ் ஆனா கூட ஈஸியா மாட்டிக்குவோம். நான் மாட்டினா உங்களை ஈஸியா கையை காட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சிட்டி ஜாலியா மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு ரோகிணி சொல்ல, நான் எல்லாத்துக்கும் உஷாரா தான் இருப்பேன். நான் அவனை அடிச்சது உங்களுக்காக தான். பணத்தை கொடுத்தா அவனை காப்பாத்தலாம், இல்லைன்னா அவன் செத்துட்டா பாடியை உங்க வீட்டு முன்னாடி கொண்டு வந்து போட்டுட்டு நான் வெளியூர் போயிடுவேன் அப்படின்னு சிட்டி சொல்ல, என்ன மிரட்டுறீங்களான்னு கேக்குறாங்க ரோகிணி. நான் ஏன் உங்களை மிரட்ட போறேன்? நாளைக்கு தப்பா ஏதாவது ஆயிட்டா நான் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரம் பணத்தை கொடுத்துட்டா பிரச்சனை எதுவும் வராது, இல்லைன்னா நீங்க தான் மாட்டுவீங்கிறாரு சிட்டி. இப்ப என்ன பண்ண சொல்றீங்கன்னு ரோகிணி கேட்க, உடனே பணத்தை ரெடி பண்ணுங்க, இல்ல நான் சொல்றதுதான் நடக்கும். அவன் செத்துருவான், நீங்க ஜெயிலுக்கு போவீங்க, பாத்துக்கங்க நான் வைக்கிறேன்னு நக்கலா சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு சிட்டி. அப்படியே பயத்துல வெலவெலத்து போய் ரோகிணி நீக்க பின்னாடி வந்து ரோகிணின்னு அவர் மேல கைய வைக்கிறாங்க மனோஜ். திடுக்குன்னு பயந்து போய் திரும்புறாங்க ரோகிணி. ஒண்ணு பேசாம அவங்க பாட்டுக்கு திரும்பி நடக்க, என்ன ரோகிணி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க, முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, வேர்த்து இருக்கு வேற அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். ஒரு கிளையண்ட்டுக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தேன், அதை நான் மறந்துட்டேன். அதுதானே ரோகிணி எல்லாத்துக்கும் சமாளிக்க தயாரா இருக்காங்க. அதுக்கு என்ன இன்னொரு நாள் வர சொல்ல வேண்டியது தானே. சரி இத கொஞ்சம் பாத்துக்கோ, இந்த சப்டீலர் அனுப்பின பேமெண்ட்டை எல்லாத்தையும் ஓனர் கம்பெனிக்கு அனுப்பணும். நான் பேங்க் வரைக்கும் போய் அங்க பேசிட்டு அப்படியே ஆடிட்டரையும் ஒரு நட பார்த்துட்டு வரேன், சரியா? இது அப்படின்னு சப்டீலர் லிஸ்ட்டை கையில கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு மனோஜ். ரோஹிணிக்கு அவங்க கவலை அவங்களுக்கு. இப்ப பணத்தை எப்படி ரெடி பண்றது? இவன் வேற பிஏ செத்தா பாடியை கொண்டு வந்து நம்ம வீட்டு முன்னாடி போட்டுருவேங்கிறான். என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்க மைண்ட்ல பார்வதி எடுத்து காட்டின பணம் மைண்ட்ல வருது. இங்க பாரு, வக்கீல் கொடுத்த 2 லட்சம் இங்கேயே இருக்கட்டும்னு உன் அத்தை கொடுத்துட்டு போனா அப்படின்னு பார்வதி சொன்னது ஞாபகத்துக்கு வர, வேற வழியே இல்ல. அந்த பணத்தை நாம எடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க ரோஹிணி. அங்க வர்ற ஒரு ஸ்டாஃப் கிட்ட, கிஷோர் இந்தாங்க இதை நீங்க பாத்துக்கோங்க, கடையை பாத்துக்கோங்க, மனோஜ் வந்தா நான் ஒரு கிளையண்ட்டை பார்க்க போயிட்டேன்னு சொல்லிடுங்கிறாங்க ரோஹிணி. அவரும் சரிங்க மேடம்னு சொல்ல பேக்கை தூக்கிட்டு டக்குன்னு கிளம்பிடுறாங்க ரோஹிணி. பார்வதி வீட்டுல விஜயா டான்ஸ் பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜயா ஜதி சொல்லிட்டு இருக்க, மத்த குழந்தைங்களும் ஆடுறாங்க. ரதி அப்படியே நின்ன உடனே, ஏமா ரதி அப்படியே நின்னுட்டுன்னு விஜயா கேக்குறாங்க. மாஸ்டர் இதுக்கு நீங்க ஒரு தடவை நீங்க டான்ஸ் ஆடி காட்டுங்களேன்னு சொல்ல, அதான் ஆடி காட்டினேனேமா அப்படின்னு விஜயா சொல்ல, உங்க அளவுக்கு வரலங்க மாஸ்டர், இன்னும் ஒரு வாட்டி சொல்லி கொடுங்களேன் ப்ளீஸ்ன்னு கேக்குறாங்க ரதி. ஆமா மாஸ்டர், அந்த ஜதி முடியறப்ப நீங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன் அப்படி இருக்குங்க மாஸ்டர் அப்படின்னு தீபன் சொல்ல, விஜயாவோட முகம் பார்வதியோட முகம் எல்லாமே சந்தோஷத்துல மலர்ந்துடுது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வருமானம் கூட தெரியல மாஸ்டர், ஒரே ஒரு தடவை நீங்க ஆடி காட்டுங்களேன் ப்ளீஸ்னு ரதியும் கெஞ்சுறாங்க. உடனே விஜயாவும் சந்தோஷமா அந்த ஸ்டெப்பை ஆடி காட்டுறாங்க. பிள்ளைங்க கிளாப் பண்றாங்க. விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர் மாஸ்டர், நல்லா இருந்ததுன்னு ரதி சொல்ல, கலக்கிட்டீங்க மாஸ்டர், உண்மையிலேயே நீங்க தான் நாட்டிய பேரொளி மாஸ்டர் அப்படின்னு தீபனும் பாராட்டுறாரு. உடனே விஜயா ரொம்ப பெருமையா பார்வதி கிட்ட வந்து, பாத்தியா பார்வதி, என் அருமை என் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு தான் தெரியுது, என் வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்ல, பரதம்னு வந்துட்டா நீ சும்மாவா, சந்திரமுகியே தோத்துருவா உங்ககிட்ட அப்படின்னு பார்வதி சொல்ல, என்ன பேய்னு சொல்றியான்னு கொஞ்சம் வருத்தமா கேக்குறாங்க விஜயா.
இல்ல இல்ல, அதை விட பயங்கரமா ஆடுறேன்னு சொல்றேன் அப்படின்னு பார்வதி சொல்ல, மாஸ்டர் உங்கள மாதிரிலாம் எங்களால ஆட முடியுமாங்க மாஸ்டர் அப்படின்னு ரதி கேட்க, ஏன் முடியாது? தினமும் பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா முடியும். இங்க மட்டும் இல்ல, வீட்லயும் போய் பிராக்டிஸ் பண்ணணும், புரியுதா அப்படின்னு விஜயா சொல்ல, ஓகே மாஸ்டர் அப்படிங்கிறாங்க ரதியும் மத்த ஸ்டூடெண்ட்ஸும். சரி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புங்க அப்படின்னு விஜயா சொல்ல, பிள்ளைங்க எல்லாம் அபிநயம் பிடிச்சிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. சரி சரி கிளம்புங்கன்றாங்க விஜயா. எல்லா குழந்தைங்களும் கிளம்பிடுறாங்க. வெளியே நிக்கிற ரதி கிட்ட, சூப்பர் நான் சொன்ன மாதிரியே பேசிட்டேங்கிறாரு தீபன். எதுக்குடா அப்படி பேச சொன்னேன்னு ரதி கேட்க, அடிக்கடி அவங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ் வைக்கணும், அப்பதான் அவங்களுக்கு டவுட் வராது. சரி சீக்கிரம் அனுப்பிட்டாங்களே, நம்ம வெளியே போலாமான்னு தீபன் கேக்குறாரு. அப்பா வந்துருவாருடா அப்படின்னு ரதி சொல்ல, அவர் வர இன்னும் டைம் இருக்கு, பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்க போகலாமா அப்படின்னு தீபன் சொல்ல, சரி போகலாங்கிறாங்க ரதி. கரெக்டா அந்த நேரம் என்ட்ரி கொடுக்குறாங்க ரோஹிணி. வாங்க மேடம், மாஸ்டர் பார்க்க வந்தீங்களா? உள்ளதான் இருக்காங்கன்னு தேவையில்லாமையே இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இருக்காரு தீபன். ஒரு அழுத்தமான சொல்லிட்டு உள்ளர போயிட்டு இருக்காங்க ரோஹிணி. ஆன்ட்டி அப்படின்னு கூப்பிட்டுட்டே ரோஹிணி உள்ளர வர, வாமா அப்படிங்கிற விஜயா ரோஹிணியோட கையை வந்து பிடிக்கிறாங்க. என்ன ஆன்ட்டி இன்னைக்கு சீக்கிரமாவே கிளாஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ரோஹிணி கேட்க, இன்னைக்கு டயர்டா இருந்துச்சு, அதான் சீக்கிரமா அனுப்பிட்டேன். அது சரி நீ என்ன இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. இன்னைக்கு மேக்கப் போடுறதுக்கு ஒரு நார்த் இந்தியன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ஆன்ட்டி, அங்க நான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ரோஹிணி ஒரு பிட்ட போட, என்ன பத்தியா அப்படின்னு விஜயா ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமா ஆன்ட்டி, எங்க ஆன்ட்டி ஒரு பெரிய பரதநாட்டிய டான்சர்னு அவங்க கிட்ட சொன்னேன், நீங்க கிளாஸ் நடத்துறதாவும் சொன்னேங்கிறாங்க ரோஹிணி. பாத்தியா பார்வதி, ரோஹிணி போற இடத்துல எல்லாம் என்னைய பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பூக்கட்டுறவ அவ ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் என்னைய பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கா. என்னை பார்த்ததும் அவங்க கிண்டல் பண்றாங்க, அதான் பெரிய இடம் பெரிய இடம்னு சொல்றது அப்படின்னு விஜயா சொல்ல, அதெல்லாம் விடுங்க ஆன்ட்டி, உங்களை பத்தி சொன்ன உடனே அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்க அவங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க, நான் எடுத்து வைக்கிறேன் வாங்க ஆன்ட்டி அப்படிங்கிற ரோஹிணி ஒரு ஸ்நாக்ஸ் பண்டில காமிச்சிட்டு உள்ளர போறாங்க. பாத்தியா ரோஹிணி எனக்காக என்னெல்லாம் பண்றான்னு அப்படின்னு விஜயா சொல்ல, ஏன் மூலமா வந்த மருமகளாச்சே சும்மாவான்னு அந்த பெருமையில தானும் பங்கு போட்டுக்கிறாங்க பார்வதி. சரி போ அப்படின்னு ரெண்டு பேரும் டைனிங் டேபிளுக்கு வர்றாங்க. இதுல போட்டு சாஸ் எனக்கு ஊத்து அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டு தட்டுல வாங்கிட்டு ஒரு பானிபூரி எடுத்து வாயில வைக்கிற விஜயா, சூப்பர், நீயும் கொஞ்சம் சாப்பிடுமாங்கிறாங்க ரோகிணி கிட்ட. இல்ல ஆண்டி நான் ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, நல்லா இருக்குல்ல பார்வதி, எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, நான் இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுங்கிறாங்க பார்வதி. நானும் தான் சொல்ற விஜயா, பானிபூரியில தண்ணியை மொண்டுட்டு இருக்காங்க, இதை விட அது சூப்பரா இருக்கும், இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் அது அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டி ஒரு போன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன்னு அங்க இருந்து நவர்றாங்க ரோகிணி. ஹலோ கேக்குதாங்க மேடம்? இல்லையே, சிக்னல் கிடைக்கல போல இருக்கு. ஹலோ சொல்லுங்க. இல்லங்க சிக்னல் சரியா கிடைக்கல, ஒரு நிமிஷம் இருங்க நான் மேல வர்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டே ரோகிணி படியில ஏறி மாடிக்கு போயிடுறாங்க. இங்க இந்த ரெண்டு சாப்பாட்டு ராமிங்களும் கடவுர் கஜன் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்வதி சாப்பிட சாப்பிட செம்மையா இருக்குல்ல அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கா. ஆமான்னு தலையாட்டுறாங்க பார்வதி. சொல்லுங்க சொல்லுங்க இப்ப நல்லா கேக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே டக்குன்னு வார்ட்ரோப் கிட்ட வந்துடுறாங்க ரோஹிணி. ஒரு வார்ட்ரோப்ல பார்வதி கீ வச்ச இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு வார்ட்ரோப்ப திறக்குறாங்க. சாரி கடையில வச்சிருக்க பணத்தை வேகமா எடுத்து தன்னோட பேக்குள்ள வச்சுக்கிறாங்க. மறுபடி வார்ட்ரோப்ப போட்டு சாவிய பழைய இடத்துலயே வச்சுட்டு, ஆமாங்க சொல்லுங்க. சரிங்க மேடம் நான் வந்துடுறேன். மினிமம் டைம் தான் அப்படின்னு பேசிக்கிட்டே கீழே வந்துடுறாங்க ரோஹிணி. சரி ஓகே கண்டிப்பா பண்ணிடலான்னு இல்லாத வராத போன்ல பேசிக்கிட்டே இருக்காங்க ரோஹிணி. இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறதுல பயங்கர பிஸியா இருக்காங்க. 50 ரூபாய் பானிபூரி இவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அலாக்கா 2 லட்சம் ரூபாய் தூக்கிடுறாங்க ரோஹிணி. ஆன்ட்டி உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வருவான்னு ரோஹிணி கேட்க, வேண்டாம் வேண்டாம் சாப்பிட்டுட்டு குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சாப்பிடுறாங்க. ஆன்ட்டி அந்த பாக்ஸ்ல பாதாம் ஸ்வீட் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இதானு ஒரு பாக்ஸ ஓபன் பண்றாங்க விஜயா. ரோஹிணி இன்னும் போன்ல கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்காங்க. விஜயாவும் பார்வதியும் எல்லா ஐட்டத்தையும் ஒரு கை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுமா, மீனாவோட சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு அப்படின்னு விஜயா சொல்ல, ஏன் மீனா நல்லா தானே சமைப்பா அப்படின்னு பார்வதி கேட்க, நல்லா தான் சமைப்பா, ஆனா இதெல்லாம் அவளுக்கு செய்ய தெரியாதே, ரோஹிணி எனக்காக இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா பாரு அப்படிங்கிற விஜயா ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அத சிரிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. உன் செல்ல மருமகளாச்சே ரோஹிணி அப்படின்னு பார்வதி சொல்ல, ஆமா 3 பேர்ல ஒருத்தி மருமகளாவே பார்க்க முடியாது, மீதி 2 பேர்ல ரோஹிணி தான் எனக்கு பிடிச்ச மருமக. அந்த ஸ்ருதி பணக்கார பைத்தியம், ஆனா ரோஹிணி என் மேல பாசமா இருக்கிறவ, எனக்கு பொண்ணு இல்லாத குறைய அவதான் தீர்த்து வைக்கிறா அப்படின்னு விஜயா சொல்ல, ரோஹிணி பரவாயில்லையே, விஜயா கிட்ட நல்ல சர்டிபிகேட் வாங்கிட்டியே அப்படின்னு பார்வதி ரோஹிணிய பார்த்து சொல்ல,
ரோகிணி ஈன்னு சிரிச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிளம்பிடலாமா? இல்ல வேண்டாம். இவங்க கூடவே சேர்ந்து போலாம். இப்ப கிளம்பினா டவுட் வரும். அப்படின்னு நினைக்கிற ரோகிணி அப்படியே நைஸா டைனிங் டேபிள் பக்கம் வர்றாங்க. ரோகிணி நீயும் சாப்பிடுமான்னு விஜயா சொல்ல, இல்ல ஆண்டி வேண்டாம். நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் ஆண்டின்னு ரோகிணி சொல்ல, பாதாம் அல்வாவை பாக்ஸோட எடுத்துட்டு போய் எனக்காக ஒரு வாய். அதான் வேலை வேலைன்னு சுத்துறில்ல அப்படின்னு ஒரு ஸ்பூன் அல்வாவை அவங்க வாயில துணிச்சு விட்டுட்டு வர்றாங்க விஜயா. உனக்கு வேலை இருந்தா நீ கிளம்புமான்னு விஜயா சொல்ல, இல்ல ஆண்டி எனக்கு வேலை முடிஞ்சது. நீங்க சாப்பிடுங்க நம்ம சேர்ந்தே போலாம் அப்படின்னு ரோகிணி சொல்ல, நீயும் உட்காருங்கிறாங்க விஜயா. இந்தாங்க இதையும் கொஞ்சம் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. இதை டேஸ்ட் பண்ணீங்களா ஆண்டி அப்படின்னு ரோகிணி கேட்க, அதை நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க விஜயா. நீயும் வாங்கிக்க, நான் ஒன்னு எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. ரோகிணி அதை கூட எடுத்து மசால் பொரிக்கு தாவிடுறாங்க விஜயா. முத்து மொபைல வச்சுக்கிட்டு ரெடியா ஆரம்பிங்கன்னு சொல்ல, ஏங்க நான் சொல்ற மாதிரி நடந்து வாங்கங்கிறாங்க ஸ்ருதி. ஏங்க ஸ்ருதி, அது ஏதோ காட்டு வாக்குன்னு சொன்னீங்களே அதுவான்னு கேக்குறாங்க மீனா. அது கேட் வாக்கு மீனா, நான் இன்னொரு தடவை நடந்து காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. இல்ல ஸ்ருதி வேண்டாம் அப்படின்னு மீனா தயங்கிட்டு இருக்கு. இருங்க நான் நடந்து காமிக்கிறேன் ஓகே அப்படின்னு கேக்குற ஸ்ருதி மாடல்ஸ் எல்லாம் நடப்பாங்க இல்லையா அது மாதிரி நடக்கிறாங்க. பாத்தீங்களா இப்ப அதே மாதிரி நீங்க நடந்து காட்டணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஏங்க உங்களுக்கு அது அழகா இருக்கும் எனக்கு நல்லா இருக்காதுங்க வேண்டாங்கங்கிறாங்க மீனா. மீனா நல்லா இருக்குங்க, இந்த மாதிரி நடந்து போஸ்ட் கொடுங்க. அதைத்தான் உங்களுக்காக ஓபன் பண்ற போற வெப்சைட்ல ஹோம் பேஜ்ல போட போறோம். போங்க நடங்க போங்கன்னு கட்டாயப்படுத்துறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி வேண்டாம் அப்படின்னு மீனா தயங்கிட்டே இருக்க. மீனா போ அப்படின்னு முத்துவ மிரட்ட, மீனா போங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல, ரெடி அப்படிங்கிறாங்க. முத்துவும் ரெடி வாக் அப்படிங்கிறாரு. மீனா கிட்டத்தட்ட ஒரு மாதிரியா நடந்து வந்து போஸ் கொடுக்க, வேற வேற போஸ்ங்கிறாங்க. போதும் மீனா வேற போஸ் கொடுங்க அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க. போதுங்க எவ்வளவுதான் எடுப்பீங்க அப்படின்னு மீனா கேட்க, இந்த கெட்டப்ல போட்டோ ஒண்ணு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுதுன்னு வழியிறாரு முத்து. இன்னைக்கு ஒரு நாள் விட்டா அப்புறம் எதுவும் எடுக்க முடியாது, நீ போஸ் கூட நான் எடுக்கிறேன்னு முத்து சொல்ல, போதுங்க நான் போய் புடவையை மாத்திட்டு வந்துடுறேன்னு திரும்புறாங்க மீனா. மீனா சொல்றத கேளு மீனா, இரு மீனா அப்படிங்கிற முத்து ஓடி போய் மீனாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. ஏங்க விடுங்க விடுங்க, போஸ் கூட வா அப்படிங்கிறாரு. சரி இதோ வர்றேங்க, கைய விடுங்கன்னு மீனா சொல்ல, கைய விடுறாரு முத்து. உடனே குடுகுடுன்னு ரூம்குள்ள ஓட பாக்குறாங்க மீனா. மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு ஓட பாக்குற வா அப்படின்னு கைய பிடிச்சு விடாப்படியா எடுக்கிறாரு முத்து. ஸ்ருதி இதெல்லாம் ரசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனா சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ என்ன ஓட பாக்குறியா அப்படின்னு முத்து கொஞ்சம் வேகமா இழுக்க, நேரா வந்து அவரோட நெஞ்சில விழுந்துடுறாங்க மீனா. ரெண்டு பேரும் மெய்மருந்து அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க ஸ்ருதி அப்படியே லைட்டா டர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸ்ருதி ஒரு பார்வை பார்த்துட்டு இயல்பு நிலைக்கு வர்ற மீனா, ஏங்க போதுங்க போ அதெல்லாம் முடியாது போய் போஸ் கொடு போங்கிறாரு முத்து. ரெடியா அதே மாதிரி நடக்கணும் போங்கிறாரு முத்து. மீனாவா அதே மாதிரி வேகமா போய் நடந்து சட்டுன்னு திரும்புறாங்க. கரெக்டா ரவி வந்து நிக்கிறாரு. பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாங்க மீனா. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு முத்து கேட்க, ரவி வர்றாருங்கிறாங்க மீனா. அவன் வந்தா என்ன நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன நடக்குதுங்கன்னு ரவி கேக்குறாரு. பார்த்தா தெரியல ரேம்ப் வாக். மீனாவோட பிசினஸ்க்காக நான் ஒரு வெப்சைட் ஓபன் பண்ண போறேன். அதுல போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போடணும். அததான் இப்ப எடுத்துட்டு இருக்கோன்னு ஸ்ருதி விளக்கமா சொல்றாங்க ரவிக்கு. வா மீனா போஸ்ட் கொடுவான்னு அவரோட வேலையிலேயே குறியா இருக்காரு முத்து. ஏங்க சும்மா இருங்க, ரவி வேற இருக்காருன்னு மீனா சொல்ல, அண்ணி உங்க பிசினஸ் மார்க்கெட்டிங்காக தானே பண்றீங்க அப்படின்னு ரவி கேட்க, இல்ல ரவி இவங்க ரெண்டு பேரும் என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, போட்டோஸ் தானே நீ இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ரவி. ஆமா போட்டோ எதுக்குன்னு ஸ்ருதி கிட்ட கேக்குறாரு. அது மேரேஜ் ஹால் எல்லாம் டெக்கரேட் பண்றதுக்கு மாடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரவி அண்ணி கங்க்ராட்ஸ் அண்ணி சூப்பர் அண்ணி அப்படின்னு வாழ்த்த, தேங்க்ஸ் ரவிங்கிறாங்க மீனா. மீனா போட்டோ அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க எடுத்த வரைக்கும் போதுங்கிறாங்க மீனா. ஒன்னு ரெண்டு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு முத்து கேட்க, மீனா அப்படியே நிக்கிறாங்க. பழகுறலே அப்படின்னு முத்து கேட்க, மீனா வாங்கன்னு இழுத்துட்டு போறாங்க ஸ்ருதி. நான் சொல்லித்தரேன் அதே மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற ஸ்ருதி சில போசஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க மீனாவும். ஒரு 2-3 ட்ரை பண்ற மீனா, ஸ்ருதி எனக்கு இதெல்லாம் வராது ஸ்ருதின்னு சொல்ல, ஏன் வராதுன்னு சத்தம் போடுறாரு முத்து. போஸ் கொடு அப்படின்னு அவர் கம்பல் பண்ண, அதெல்லாம் வருங்கன்றாங்க ஸ்ருதியும். அவங்க கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்னதுன்னு ரவி கிட்ட கேக்குறாரு. அண்ணி கொஞ்சம் வெக்கப்படுறாங்க அப்படின்னு ரவி சொல்றாரு. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன மீனா இருக்குது, பலக்குரல் சொன்ன மாதிரி அப்படியே இப்ப போஸ் கொடுக்கறப்ப அப்படின்னு முத்து மிரட்டலா சொல்ல, வேணாங்க அப்படின்னு மீனா ரொம்ப தயக்கமா சொல்ல, முத்து நீங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க ஸ்ருதி. கரெக்ட் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஏன் மெத்தட்ல போறேன் இரு, நீ போட்டோ எடு போ அப்படின்னு மொபைல ஸ்ருதி கிட்ட கொடுத்துட்டு, மீனா அப்படியே நீ பாரு கைய கொடு அப்படிங்கிற ஒரு சட்டனை அவங்களை கொஞ்சம் கீழே தாழ்த்தி பிடிக்க அது ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அடுத்த போஸ் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் இப்ப முத்து ஹெல்ப் பண்ண நிறைய போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. முத்து மீனாவோட சேலையோட ஒரு தலைப்பை மேல தூக்கி பிடிச்சிக்க அது ஒரு போஸ் ஆயிடுது. மனோஜ் விஜயா ரோகிணி 3 பேரும் மேல வந்துட்டு இருக்காங்க. ரோகிணி வடநாட்டு சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருந்தது, நிறையவே சாப்பிட்டுட்டேன்னு விஜயா சொல்ல, ரோகிணி எனக்கு ஏன் வாங்கிட்டு வரல
அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. டேய் ரோகிணிக்கு ஏன் ஞாபகம் வந்தது? வாங்கிட்டு வந்தா உனக்கு எதுக்குடா பொறாம? அப்படின்னு விஜயா மனோஜோட தோல்ல தட்டி கேட்க, மனோஜ் நானே வேலையா இருந்ததுன்னு போனேன் மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்ல, வேலைக்காகவா அப்படின்னு மனோஜ் கேட்க, அந்த ஃபங்க்ஷன்ல மேக்கப் போட போனேன்ல, அந்த வேலையாகணும்னு சொன்னேன். அங்க கொடுத்தாங்க, ஆன்ட்டிக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, இனிமே ஏதாவது கொடுத்தா எனக்கும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நடக்க, போடா அப்படின்னு அவங்கள தள்ளி விட்டுட்டு விஜயாவின் பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வாசப்படியில வந்து செருப்பு கழட்டுற மனோஜ் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாரு. என்ன ஒரு சாரியை தூக்கி பிடிச்ச வாக்கிலேயே நிக்கிறாங்க. அம்மா யாரோ ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயா ரோகிணியை 2 பேரும் திடுக்குன்னு பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அப்படியே அதிர்ந்து போய் மீதி என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோல வாட்ரோப திறந்து பாக்குற பார்வதி, ஐயோ என்ன பணத்தை காணோம் அப்படின்னு சொல்ல, விஜயாவை என்ன காணோமா அப்படின்னு பதறாங்க. விஜயாவுக்கு சட்டுன்னு மீனாவோட ஞாபகம் வருது. பார்வதி அப்படின்னு கத்த, என்ன விஜயான்னு கேக்குறாங்க பார்வதி. மீனா வந்து துணி வச்சுட்டு போனால அப்படின்னு விஜயா கேட்க, அதுக்கு அவ எடுத்திருந்தான்னு விஜயா கேக்குறாங்க. அவ உன் மருமக அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அவ குடும்பமே திருட்டு குடும்பம் தான், அவ தான் எடுத்திருக்கான்னு உறுதியா சொல்றாங்க விஜயா. இப்ப தேவையில்லாம மீனா மேல இந்த பழி வந்து விழுது. மாட்ட போறது ரோகிணியா இல்ல மீனாவான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.